மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள், வருத்தங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மை உருவாக்கினவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராயிருக்கிறார். அவரை நம்புகிறவன் செழிப்பான், அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அந்த சந்தோஷமான செய்தியோடு ஒரு புதிய மாதத்தை நாம் துவங்குவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இட்ஸ் ஓகே, எல்லாமே கடந்து போகும். ஆனால் என் தேவனோ மாறாதவர். அவர் என்னை கடைசி பரியந்தம் வழி நடத்துவார். அவர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த நிச்சயத்தோடு நாம் அனைவரும் கண்களை மூடி நம்ம சொல்லுவோம், பா, ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல துணி அவசியம் இல்லை, ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு தலைக்கு மேல ஒரு கூரை அவசியம் இல்லை, ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு இசை கூட அவசியம் இல்லை, ஒரு குரல் கூட அவசியம் இல்லை. ஆராதிப்பதற்கு ஆவியும் உண்மையும் கருத்தும் இருந்தால் போதும். நான் உண்மையோடு, ஆவியோடு, நான் கருத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். இன்றைக்கு அதற்காக தான் காலையில் நான் வந்திருக்கிறேன். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். என்னை நீர் விசாரிக்கும் தேவன், கண்ணின் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன், என்னோடு கூட நடந்து செல்கிற தேவன், எனக்கு நடக்க முடியாத சமயத்தில் என்னை சுமந்து செல்கிற தேவன். நீர் எனக்காக வழக்காடுகிறவர், யுத்தங்களை செய்கிறவர். நீர் என் கண்மலையாகிய கிறிஸ்து, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிப்பேன். உமக்காக நான் எழும்பி நின்று வாழ்ந்து காட்டுவேன். இந்த உலகத்தின் கண்கள் அதை பார்த்து என் தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லும். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குறைகளை நிறைவாக்குகிறவர், கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலத்தையும் நிறைவாக்குகிறவர். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் இந்த ஜெபத்தை கேட்டு அங்கீகரிப்பீராக என்று சொல்லி, உயர்ந்த அடைக்கலத்திலே எங்களை வைக்கும் எங்கள் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லி இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிற அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கக்கூடியவர்களிருந்து கொஞ்ச நேரம் எழுந்து ஆண்டவரை துதிக்கலாமா? இது ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட நேரம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? ஆண்டவர் எதையாவது இன்னைக்கு என்கிட்ட பேசுவார், எதையாவது செய்வார், எனக்கு என்னுடைய தேவைகள் எப்படியாவது சந்திக்கப்படும், ஆண்டவர் என்னோடு பேசுவார்னு எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? ஆமென். அந்த விசுவாசம் அப்படியே நடக்கும். ஆண்டவர் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தை சொன்னதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறது. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய்யுரையா தேவன் அல்ல, அவர் வசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத தேவன். வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்ல, நிச்சயமா இதை நிறைவேற்றுவார். கால தாமதமானாலும் பொறுமையோடு இருந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய சந்தோஷம் அளவில்லாததான் இருக்கும். ஆமென். பலவீனத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கைகளை உயர்த்துங்க. அந்த பலவீனங்களை ஆண்டவர் பலனாய் மாற்றப் போகிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு ஒன்றும் குறைவில்லைங்க. அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு ஒன்றும் குறைவில்லை. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்லை? அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மனிதர்கள் நம் மீது வைக்கிற அன்பு மாதிரியா? இல்லை. அவருடைய அன்பு அளவிட முடியாதது. அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு இன்னதென்று நமக்காக விளங்க பண்ணின தேவன். ஆமென். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இல்லை? ஆமென். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். அவருடைய அன்பை மாத்திர நம்புங்க, அவரை மாத்திர நம்புங்க. அவர்தான் நம்மளுடைய துணை, அவர்தான் நம்மளுடைய அடைக்கலம். வாய்களை திறந்து சொல்லலாமா? அப்பா, நீர்தான் என்னுடைய அடைக்கலம்னு சொல்லுங்க. அப்பா, நீர்தான் என்னுடைய பலன்னு சொல்லுங்க. அப்பா, நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னுடைய தஞ்சம் ராஜா. வாய்களை திறந்து சொல்லுவோம். அப்பா, நீர் மாத்திரம் எனக்கு போதும் தகப்பனே, உம்முடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதுன்னு சொல்லுங்க. நீர் மாத்திரம் இருந்தால் போதும் தகப்பனே, இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன்.
அப்போ உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இருந்ததுன்னா நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. கரடு முரடானவைகளை அவர் சமமாய் மாற்றுகிற தேவன். நமக்கு முன்பாக சென்று நம்மளுடைய வாழ்க்கையில கோணலாய் இருக்கிற காரியங்களை நேராய் மாற்றுகிற தேவன். ஆமென். நம்மளுடைய வனாந்திர வாழ்க்கையை நீரோடையாய் மாற்றுகிற தேவன். ஆமென். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவன். ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல. அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அல்ல. நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான், வேற ஒன்றும் இல்லை. அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபை இருந்தா போதும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். பாடலாமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சந்தோஷமா பாடலாம், கைகளை தட்டி. உம்மை நம்பும் மனிதர்கள்
நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத தேவன். அவர் வசனத்தை நிறைவேற்றுகிற தேவன் இல்லை? அமேன். அவர் எத்தனை பேர் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்? அமேன். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எந்த காரியத்தை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருக்கோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்பா, இது எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அமேன். அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வர வைக்கிற தேவன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற தேவன் அல்ல? அமேன். நம்மளுடைய அடைக்கலம் அவர் தாங்க. ஆபத்து காலத்தில் நமக்கு துணையாய் நிற்கிற தேவன் அவர் ஒருவர் தான். நீங்களும் நானும் எத்தனையோ நேரத்தில் நெருக்கத்தின் பாதையில் நடந்திருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் நம்மளை ஆண்டவர் கைவிடலை. நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை மாத்திரம்தான். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. நியாயமான காரியங்களினால இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாருன்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு. அமேன். கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, நீர் தான் என்னுடைய தஞ்சம் ராஜா. ஆபத்து காலத்தில் நீர் எனக்கு துணையாய் நின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜான்னு சொல்லுங்க. அப்பா, இந்த 5 மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீரனே சொல்லுங்க. அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோன்னு சொல்லுங்க. அவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மிடத்துல வேற எதையும் கேட்கல, உள்ளத்தை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இடுங்க. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி 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 ராஜா. அப்பா, நீர் தேவாதி தேவன்னு சொல்லுங்க. நீர் ராஜாதி ராஜான்னு சொல்லுங்க. நீர் கர்த்தாதி கர்த்தர்னு சொல்லுங்க. அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ராஜா. அப்பா, யாக்கோபின் தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. அப்பா, நாங்கள் ஆண்டவரே வந்தடையத்தக்க கண்மலையாக இருப்பவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை அப்பா செட்டைகளின் கீழே மூடி மறைத்து கொள்ளுகிறதோ அதே போல ராஜா அநேக வேளையில் இக்கட்டுகளின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியில் அப்பா உம்முடைய செட்டைகளை கொண்டு எங்களை மூடி மறைத்து காத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவர் நன்றியை எதிர்பார்க்கிற தேவன். அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை கண்மலை. அமேன். பாடலாமா? சுற்றி நின்று
காக்கிறே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, காலைதோறும் புதிய கிருபை தருகிறே. காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறே. காலைதோறும் புதிய கிருபை தருகிறே. காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறே. வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவே. வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அவர் ஒருவர்தான், அசைக்க முடியாத அஸ்திபாரமுடையவர், என் கண்மலையானவர். ஆமென். அவர் நம்மளுடைய கண்மலையானவர்ல யாரும் அசைக்க முடியாது. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது யாரும் என்ன தொட முடியாது. அர்ப்பணா பைபிள் வாசிச்சால, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். மனுஷனுக்கு பயப்பட வேணாங்க. மனுஷன் எனக்கு என்ன செய்யக்கூடும்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது. ஏதாவது மனுஷங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கீங்களா? பயந்து கொண்டு இருக்கீங்களா? இந்த காரியத்தில் அவங்க எனக்கு என்ன செய்வாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார்ல. அதுக்கப்புறம் நமக்கு என்னங்க? ஒரு பயமும் வேணாம். ஒரு மகிமையின் மேகமாய் நம் மத்தியிலே கூட இருக்கிறார். ஆமென். எங்கே இருவர் மூவர் கூடி அவருடைய நாமத்தினாலே துதிக்கிறார்களோ செபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இங்கே 2-3 பேர் இல்லை, அதை காட்டிலும் அதிக பேர் இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம கூட இருக்கிறார்ல. நம்மை தொட போடுகிற தேவன், நம்மளை தொடுகிற தேவன். அவர் விலகாத மேகங்க, நமக்கு முன் செல்கிற மேகம். நம்முடைய சமூகம் முன்பாக, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும்போது எதை குறித்தும் பயம் வேண்டாம். அவர் முன்னாடி இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயம்? எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். நம்ம ராஜ நட போட்டு போகலாம். அமேன். எது குறித்தும் யோசிக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பாருங்க. அப்பா, நீர் விலகாத மேகமாய் இருக்கிறீர் ராஜா, என்னை விட்டு விலகாத மேகமாய் இருக்கிறீர் ராஜா, என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் சொல்லுங்க. இனிமேலும் நம்மளை தாங்குகிற தேவன், ஏந்துகிற தேவன், சுமக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன். ஆமென். உணர்ந்து பாடலாமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. இன்னும் ஒரு முறை. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அவர் மேகஸ்தம்பமாய் நம் மீது இறங்குகிற தேவன். அப்பா, பனி போல பெய்யும் அப்பா உம்முடைய அன்பு. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா நாங்கள் இங்கிருந்து கடந்து சில நேரம் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா எங்கள் மத்தியில் இருக்கிறீர் தகப்பனே, எங்களை தொடுகிறீர் ராஜா. அப்பா எங்களுடைய பலவீனங்களை நீக்குகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. அப்பா எங்களுடைய சங்கடங்களை நீக்குகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறீர்னு சொல்லுங்க. அப்பா மாலையிலே அழுகை என்றால் அதை காலையிலே களிப்பாய் மாற்றுகிற தேவன். அப்பா நேற்று எத்தனை பேர் அழுதோன்னு எங்களுக்கு தெரியல ராஜா. அப்பா உங்களுடைய சமூகத்தில் எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்கன்னு தெரியல தகப்பனே. ஆனால் எல்லாவற்றையும் இந்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்த நாளிலே அப்பா அதை களிப்பாய் மாற்றப் போகிறீர் ராஜா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்க போகிறது ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் கூடவே இருங்கன்னு சொல்லுங்க. அவர் தொடக்கம் முதல் முடிவு வரை கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். அப்பா சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீரேற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க ராஜா. நீர் பெருகணும், நாங்க சிறுகணும் ராஜா. சகலத்தையும் உடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரம். இந்த சங்கீதத்திற்கு உதவி செய்வதற்கு ராஷ்மியை முன்பாக அழைக்கிறேன். 27வது சங்கீதத்தை நாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 27. தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலின் மேல் உயர்த்துவார்.
கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர். என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரம்ப வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம்தான். சேர்ந்து வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டுமே. அவருடைய நாமம் என்ன? அவர் இரட்சகர், அவர் மீட்பர், பாவம் மன்னிப்புக்கென்று அவர் பரிகார பலியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவருடைய நாமம் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமத்திற்கு என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இரட்சகருடைய நாமம் இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறதே எதற்காகத்தானா? முதல் அந்த நாமத்தின் மேல் நம்ம விசுவாசம் வைக்கிறது எதற்காக என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. அதுக்கு பிறகுதான் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். என்ன விசுவாசம்? அவர் என் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர். அவர் என் பாவத்துக்காக பரிகாரம் செய்திருக்கிறவர். என் பாவத்துக்காக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறவர். என்னிடத்துல அடிப்பட்டவர், என்னிடத்துல வதைப்பட்டவர், என்னுடைய இடத்துல அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதுதான் அந்த நாமத்தின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். அவர் எனக்கு யாரு? இரட்சகர். அவர் யார்? எனக்கு மீட்பர். அவர் யார்? எனக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, எனக்காக பரிகார பலியானவர். அதுதான் அந்த விசுவாசம். அடுத்தது என்னன்னாக்கா, அவர் அப்படி பலி கொடுத்ததுனால, என்னுடைய இடத்துல என் பாவத்துக்கு பலி கொடுத்ததுனால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கேன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்படுகிறேன், சுத்திகரிக்கப்படுகிறேன். அப்படி நான் அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் இரட்சகர் என்று அறிக்கையிட்டு என் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார், மன்னித்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்பும்போது அவர் எனக்கு கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் என்பது ஒரு உரிமை மட்டும் அல்ல. பிள்ளை என்பது ஒரு சுதந்திரம் மட்டும் அல்ல. பிள்ளை என்பது ஏதோ பெற்றுட்டீங்க, அதனால் நீங்கள் வளர்த்து தான் ஆகணும், சாப்பாடு போட்டு தான் ஆகணும், படிக்க வச்சு தான் ஆகணும் என்பதல்ல. இங்கே ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வீட்டில் அதிகாரம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அதனால தான் அது சில நேரத்தில் பெற்றோரையே மிரட்டுது, கேள்வி கேட்குது, உருட்டுது, பெரட்டுது. சில நேரத்தில் பிள்ளைகள் பேசும்போது, பெற்றோர்கிட்ட பேசும்போது, வாய் மூடு. யார்கிட்ட? பெற்றவங்க கிட்ட. வாய் மூடு, உனக்கு என்ன தெரியும், வை ஃபோனை. என்ன காரணம்? வெறும் உரிமை மட்டுமல்ல, அங்கே என்னமும் இருக்குது, கொஞ்சம் அதிகாரம் இருக்கு. ஆனால் அப்பா அம்மாவுடைய தலையில் ஏறி போகிற அதிகாரம் கிடையாது. அது அந்த உரிமை பாராட்டுகிற அதிகாரம். அல்லேலூயா.
சரி, நல்லா இருக்கா? சொந்தமாக புரிஞ்சதா உங்களுக்கு? சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா 11வது வசனம், அதுக்கு முந்தின வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சொந்தமானதில் தான் அவர் வந்தார், யூத ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக வந்தார். ஆனால் அந்த சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அது தேவனுடைய திருவுள சித்தம். ஏன்னா ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போதே வெறும் யூதர்களுக்கு மட்டும் நீ ஆசீர்வாதம்னு சொல்லலை, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அதில் நம்மளும் சேர்ந்துக்கிறோம். அப்போ இந்திய தேசத்தில், இந்திய துணைக்கண்டத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் மேலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பிள்ளைகள் ஆகிற அதிகாரத்தை நமக்கு அவர் தருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அது எப்படியா? அடுத்த வசனம் வாசிங்க, 13வது வசனம். எல்லாம் சேர்ந்து வைராக்கியமாக வாசிப்போம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் யாருங்க? தேவனாலே பிறந்தவர்கள். நீங்களும் நானும் யாரு? தேவனாலே பிறந்தவர்கள். அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்ம கழுவப்படுகிறோம் ஒழி, அந்த ரத்தத்தால் நம்ம பிறக்கலை. ரொம்ப அழகா இருக்கு. மனுஷனுடைய சித்தத்தினாலும் மாம்ச சித்தத்தினாலும் அது பிறக்கலை, புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறக்கலை, அது தேவனுடைய சித்தத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். யாருக்குள்ள பிறந்திருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பிறந்திருக்கிறோம். நம்ம இப்போ யாராக மாறிட்டோம்? அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். பிள்ளைகளானால் சுதந்திரம். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ யோவான் நிருபத்துக்கு வாங்க. 1 யோவான் நிருபம், 1வது நிருபம், 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். அப்படியே சந்தோஷமாக வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதில் ஒரு ரகசியத்தை யோவான் வெளிப்படுத்துகிறார். என்ன ரகசியம் வெளிப்படுத்துகிறார்னா, இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது நம்ம யாராக மாற போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அதெல்லாம் நமக்கு ரொம்ப வெளிப்படவில்லை. துதிப்போம்னு தெரியும், ஊழியம் செய்வோம்னு தெரியும், அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு யோசனை நமக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பரலோகம் என்பது போர் அடிக்கிற இடம் கிடையாது. அங்கே கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை வைத்திருப்பார், புது புது காரியங்களை வைத்திருப்பார். இதில் ஒரு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக கற்றுக்கணும். என்ன ரகசியம்னா, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கோம். ஐயோ, இதை எனக்கு படிச்சுட்டு அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரை நான் தரிசிக்கிறது ஓகே, அது எனக்கு விருப்பம்தான். நான் இப்போ கூட ஏங்குறேன், ஆண்டவரே உங்கள் முகத்தை கொஞ்சம் காமிங்க, அட்லீஸ்ட் தரிசனத்துலையாவது காமிங்க, தூங்கும் போது ஒரு கனவுல காமிங்க, உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த மோசைக்கு இருந்த அந்த வாஞ்ச, அந்த தாகம், அந்த ஏக்கம் எனக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்குது. கொஞ்சம் அதை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களை அப்படி பார்த்துட்டா போதும் ஆண்டவரே. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அங்கே தான் இடிக்குது எனக்கு. அவருக்கு ஒப்பா நான் இருக்கிறதா? அவர் எங்கே இருக்காரு, நான் எங்கே இருக்கேன்? அவர் உன்னதத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, நான் தரையில் கூட கிடையாது, அகல பாதாளத்தில் கிடக்கிறேன். இந்த பாதாளத்தில் கிடக்கிறது மேலே ஏறி அது மேலே போய் ஒப்பா இருக்கு. ஆனால் அதுதான் கிருபை, அதுதான் இறக்கம், அதுதான் ஹல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவோடு நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உட்கார வைக்க போறாருன்னு சொல்லலை, உட்காரவும் செய்தார். ஏற்கனவே உட்கார வச்சிட்டார். எப்போ அவர் உயிரோடு எழும்பினாரோ அப்போவே நம்மையும் அவர் உயிரோடு எழுப்பி சிங்காசனத்தை அவரோடு கூட உட்கார வச்சிட்டார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். சரி, அவர்கிட்ட ஏதோ ஒரு சீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன்றது ஓகே, அது நல்லா, நான் அது கொஞ்சம் ஓகே, அது அக்செப்டபுளாக இருக்குது, பரவாயில்ல. அவர் கூட ஒரு சிங்காசனம் உட்காந்துருக்கேன். சரி, ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, என்னை விட பரிசுத்தவான்கள் 10 பேர் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நான் ஒரு 15 பேர் தள்ளி இங்கே உட்காந்துருக்கிறேன், அவர் அப்படி எட்டி பார்த்துக்கிறேன்.
அது நல்லா இருக்கு. ஆனால் அவரை தரிசிப்பதினாலே நான் அவருக்கு ஒப்பாக இருப்பேன். எனக்கு நம்பவே முடியலைங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்கும் போது அவருடைய சாயலிலே நாம் திருப்தி ஆகிறோம். அல்லேலூயா. ஏன்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம செஞ்ச அத்தனை பாவத்தையோ மனுஷன் மன்னிக்கிறானோ நினைக்கலையோ அவர் மன்னித்து விட்டார். அதை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டார். அதனால இப்போ என்னை எப்படி பார்க்குறாருன்னா, அவர் என்னை ஒரு நீதிமானாய் பார்க்கிறார். அவர் என்னை பிள்ளையாக பார்க்குறார். இளைய மகன் போனான், சொத்தை வாங்கிட்டு போனான், எல்லாத்தையும் சீரழிச்சான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை கிடையாது, கேவலமான வாழ்க்கை தான். அங்கே போனான், எல்லாரோடையும் ஆடல் பாடல் டான்ஸு கூத்து கேளிக்கை என்னென்ன இருந்துச்சோ அத்தனையும் பண்ணான். அது அவன் மூத்த பையன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் அதை தெளிவாக சொல்கிறான். அப்புறம் இவன் திரும்பி வரான் பாருங்க. இப்போ திரும்பி வரும்போது அவன் மனசுலேயும் என்ன எண்ணம் இருக்குது? நான் எங்கள் அப்பா கிட்ட போகும்போது மகனாய் போகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, வேலைக்காரரில் ஒருவனாய் வைத்து கொள்ளும் என்று சொல்லி கேட்பேன். நான் வேலைக்காரனை ஒருத்தனை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு? அவருடைய ஸ்தானத்தை விட்டு வெளியில் ஓடி வந்து அந்த பிதா என்ற ஸ்தானத்திலேருந்து குமாரன் என்ற ஸ்தானத்துக்கு தன்னை தாழ்த்தி ஓடி வந்து அவனை பிடிச்சி கட்டி முத்தம் கொடுத்து அவனை கொண்டு போய் அணைச்சி அவனை வச்சு அவனை சுத்திகரித்து அவனுக்கு ஒரு வார்த்தை பாவத்தை பற்றி பேசலை. அவன் ஒரு வார்த்தை அவன் என்னம்மானே இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்கல. ஒரு வார்த்தை ஏண்டா டே சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனியடா என்னடா பண்ணேன்னு கேட்கல. உலக பிரகாரமான அப்பா அம்மா தான் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. பச்சையாக 4 கேள்வி, குத்துறதுக்கு ஒரு 4 கேள்வி, சுருக்குன்னு உரைக்கிறதுக்கு ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கழுவுறது சுத்திகரிக்கிறது எல்லாமே. அப்புறம் வந்துட்டியா, ரைட்டு, இனி குறும்பு பண்ணாத, போ, அடங்கிரு, அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு மேலதாளம், அவனுக்கு ஒரு மோதிரம், அவனுக்கு ஒரு தங்க சால்வை, அவனுக்கு ஒரு கொளுத்த ஆடு. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முதலாவது வசனத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. நம்மளை நினச்சா சில நேரத்தில் நமக்கே கேவலமாக இருக்கும். சி, இப்படியா வாழ்ந்தேன் நான், இந்த மாதிரிலாம் பண்ணேன், ஆச்சா செஞ்சுருக்கக்கூடாது, செஞ்சுட்டேனே, இப்படிலாம் வாழ்ந்துட்டேனே, இப்படி கேவலமாக வாழ்ந்துட்டேனே, இப்படி அசிங்கமாக வாழ்ந்துட்டேனே, இப்படி சாக்கடையில் வாழ்ந்துட்டேனே, இப்படி வாழ்ந்துட்டேனே, சே இப்படி இருந்திருக்கக்கூடாது, நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி நம்மளை பற்றி நம்மளை வந்து கரிச்சு கொட்டிப்போம். என்னடா நீ இப்படி பண்ணிட்டியே. ஆனால் அவர் அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசுறதில்ல, ஒரு கேள்வி கேட்கறதில்ல, அது குத்தி காமிக்கிறதில்ல, சொல்லி காமிக்கிறதில்ல. அதுதான் அவர் நம்மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அன்புக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அது பாவங்களை மூடும், கவர் பண்ணிடும். அவன் நம்மளை பார்த்து கேட்க போகிறதில்ல, நீ இது பண்ணியே அது பண்ணியே எனக்கு தெரியும்டா, டே நீ என்ன பண்ணன்னு தெரியும், நீ அங்கே போய் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நீ அங்கே என்ன எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எதையும் அவர் பேசுறதில்லை. ஏன்? காரணம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. பாவங்கள் மன்னிப்பதற்கு அவர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தியாயிற்று, பிள்ளையா மாறியாச்சு. அந்த பிள்ளைகிட்ட இப்போ அவர் எந்த கேள்வியும் கேட்க போகிறது. ஆனால் பிள்ளையாய் வாழணும் அதுக்கப்புறம். சரிங்களா? இப்போ அவன் வந்தவன் ரைட், அப்பா இப்படி நம்மக்கிட்ட கொஞ்சம் தயவாக இருந்துட்டாரு, கிருபையாக இருக்காரு, இறக்கமாக இருக்காருன்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் முதல்ல கொடுத்தீங்களே ஒரு சொத்து, அதே மாதிரி எனக்கு இன்னொரு சொத்து கொடுங்க, நான் திரும்பி இப்போ போயிட்டு வரேன்னு கேட்க முடியாது. அடுத்த ரவுண்ட் போயிட்டு வரேன் டேடி, அவனை உங்கள் சொத்துலேருந்து கொடுங்க, இல்லைனா எங்கள் அண்ணன் சொத்துலேருந்து கொடுங்க, நான் போயிட்டு வரேன் டேடின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்பட்டாயிற்று, கழுவப்பட்டாயிற்று, சுத்திகரிக்கப்பட்டாயிற்று, பிள்ளையாய் மாறியாச்சு. திருப்பி போய் இந்த சாக்கடையில் என்ன செய்ய முடியாது, நம்ம விழ முடியாது, விழக்கூடாது. ஆமீன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 3வது வசனம் பாருங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆமீன். அப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தன்னை என்ன செய்கிறான்? பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறான். அப்புறம் என்ன சொல்றான்?
சொல்கிறாரு, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்திலே பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காண முடியாது, தரிசிக்க முடியாது, அறிய முடியாது, பிள்ளையாக இருக்க முடியாது, அவருக்கு ஒப்பாக இருக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றார். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, யோவானில் பார்த்தோம் தேவனால் பிறந்தவர்கள். அதை பார்த்தோம்ல, நம்ம யோவான் 1:12 பார்த்தோம். அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். ரைட். இந்த தேவனால் பிறந்தவனை பற்றி ஒரு வசனம் இருக்குது, அந்த 3வது அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். 9வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்படியே அங்கே ஒரு பாஸ் கொடுத்து போனோம். இப்போ என்ன சந்தேகம் நமக்கு வரும்னா, நான் அப்போ ஒரு தடவை நம்ம ரட்சிக்கப்பட்டு, ஒரு தடவை நம்ம ஞானஸ்நானம் எடுத்து, ஒரு தடவை பாவ மன்னிப்பை பெற்று, ஒரு தடவை பரிசுத்தமாகி பிள்ளைகள் ஆகிட்டா பாவம் செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே கண்டிப்பாக வரும். அதை விட இன்னொரு கேள்வி என்ன வரும், ஐயோ நான் அதுக்கப்புறமும் சில காரியத்தை செஞ்சுட்டேனே, இது இப்போ எனக்கு என்ன நடக்க போகுது? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான்னா, அப்போ அங்கே ஏதோ இடிக்குதே, ஐயோ நான் அப்போ திருப்பி எனக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னா, அந்த 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 கிரேக்க வார்த்தையை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். தேவனால் பிறந்த எவனும் தொடர்ந்து விரும்பி பாவம் செய்ய மாட்டான். சில நேரத்தில் நம்ம கோபப்படுவோம், சில நேரத்தில் ஏதாவது ஒன்று எண்ணம் வரும், தப்பான எண்ணம் மனசில் வரும், தப்பான யோசனை வரும், தப்பான ஏதோ ஒன்று பார்ப்போம், தப்பாக ஏதோ ஒன்று பண்ணுவான். ஆனால் தொடர்ந்து அவன் பாவம் செய்து கொண்டிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள உணர்வு வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், மகனே இது உனக்கு வேண்டாம், இது நல்லதில்லை, நீ பிள்ளையாயிட்ட, சுதந்திரவாளி ஆகிட்ட, இனி ஏன் திருப்பி அந்த பழைய வாழ்க்கைக்கு போகிற, ஏன் பழைய சாக்கடைக்கு போகிற, வேண்டாம் மகனே வேண்டாம் மகளே என்ன பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதை மீறி போகவும் முடியும், அதை மீறியும் போய் செய்ய முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கும் சில வசனம் இருக்குது. அப்படி போய் செஞ்சால் என்ன நடக்கும்ன்றதுக்கும் வசனம் இருக்குது. ஆனால் அந்த தேவனால் பிறந்தவன் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான், உணர்ந்துருவான். உடனே முற்றும் முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும்னு சொல்லி அங்கே ஒரு பாவ அறிக்கையை சேர்ந்து பரிசுத்தமாகி ஒப்புரவாகி பிள்ளையாக மாறிடுவான். 10வது வசனத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சேலஞ்சிங்காக இப்போ சவாலாக சொல்கிறாரு, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை, சத்தியமாய் ஒரு கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொடர்ந்து பாவம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம பிசாசின் பிள்ளைகளாய், ஏன்னா அவன் தூண்டுறான், நம்ம தூண்டி 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 பாவம் செய்ய வைக்கிறான். அப்போ நம்ம பிசாசின் பிள்ளைகளாக மாறிடுறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி என்ன பண்ணுறோம்னாக்கா பிசாசின் பிள்ளையாய் மாறி விடுகிறோம். அப்போ தொடர்ந்து பாவம் செய்யும்போது அவன் கட்டில் வைத்து கொள்கிறான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்டில் வச்சுருப்பாங்க, கட்டிலேயே இருப்பாங்க, அந்த கட்டிலேயே இருப்பாங்க, அந்த கட்டிலேயே இருந்து வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கட்டில் இருக்கோம், நம்ம வெளியில் வர முடியல, நம்ம ஆட்கொண்டிருக்கிறது யார்? சாத்தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவன் அந்த அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கேள்வி வரும், தொடர்ந்து பாவம் செஞ்சால் என்ன நடக்கும்? அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். நான் தொடர்ந்து பாவம், ஓகே, ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவனுடைய பிள்ளையான பிறகும் நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்தேன். அவர் கிருபையாக இருக்கார், இரக்கமாக இருக்கார், தயவாக இருக்கார், மன்னிக்கிறாரு, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் திரும்ப திரும்ப நம்மோடு கூட என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. மகனே வேண்டாம், மகளே வேண்டான்னு சொல்கிறாரு. அவர் கண்டினியூஸாக பேசுகிறார், நிறைய சான்ஸ் கொடுக்குறார். 1 2 3 இல்லை, வார்னிங் 1, வார்னிங் 2, வார்னிங் 3 கிடையாது. தொடர்ந்து சான்ஸ் கொடுக்குறார், தொடர்ந்து நம்மக்கிட்ட பேசுகிறார், தொடர்ந்து அவர் இறங்குறாரு அந்த அளவுக்கு. அதையும் மீறி நான் இப்படி தான் அங்கே இருப்பேன், நான் இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து அப்படியே சத்தமாக நல்லா வைராக்கியமாக வாசிப்போம். ஏன்னா ஆழமான சத்தியங்கள் கொஞ்சம் நல்லா உள்ளே எடுத்துக்கலாம், ஏன்னா இது நமக்கு தேவை.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இல்லை. ஏன்னா பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்பட்ட ஒரே பரிகார பலி கல்வாரி சிலுவையில் இயேசு சாமி அடையப்பட்டார், செத்துட்டார், ரத்தம் கொடுத்து ஒரு தடவை தான். டெய்லி போயிட்டு ரைட்டுங்க நீங்கள் இன்றைக்கி செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கி நான் போய் அரைஞ்சிக்கிட்டு வரேங்கன்னு சொல்ல மாட்டார். முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக விரும்பி கிருபையை மீறி போய் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்து இறங்கும், சொல்ல முடியாது. திடீர்னு வந்து இறங்கினா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கோப ஆக்கினை. அப்படிப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 29வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. ஐயோ, இது முதல் டைம் வாசிக்கும் போது எனக்கு நெஞ்செல்லாம் கொலையெல்லாம் நடுங்கிடுச்சு. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு நசுக்கிறது, அதுதான் அந்த தொடர்ச்சியை பாவம் செய்கிறது, துணிகரமாக பாவம் செய்கிறது. நம்ம ஒரு வசனம் இப்போ இந்த புக் மார்க் கொடுக்குறோமே, இந்த புக் மார்க்கு கீழே விழுந்துட்டு சப்போஸ் நீங்கள் கால் வச்சு மிதிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ புக் மார்க் கொடுத்த உடனே அது கீழே விழுந்துருது, தெரியாமல் நீங்கள் காலை வச்சு மிதிச்சிடுறீங்க, என்ன பண்ணுவீங்க? மனசுக்குள்ள உடனே என்ன பண்ணும்? இடிக்கும், கண்டிப்பாக இடிக்கும். நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் இடிக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து தொடச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஐயோ தப்பாக பண்ணிட்டேன், செஞ்சுருக்கக்கூடாது. இப்போ ஒரு புக்கு மார்க்குக்கே அந்த மரியாதை இருக்கே, நம்மை பரிசுத்தம் செய்த அந்த ரத்தத்தை, அந்த ஜீவ பலி பரிகாரமான இயேசுவை காலின் கீழே போட்டு நசுக்கிறது எப்படி இருக்கும் பாருங்கள். காலின் கீழ் மிதித்து, காலை வச்சு வைக்கிறது இல்லை, மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணினவன், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பது யோசித்து பாருங்கள்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு 31வது வசனத்தில். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். அவர்கிட்ட சிக்கன என்ன நடக்கும்? அருமையான தேவஜீவனே, அதனால தான் நம்ம பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளாக கண்டிப்பாக நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. பிள்ளைகள் என்று சொல்லும்போது கண்டிப்பாக பெற்ற தாய் தகப்பனுக்கு பயந்து வாழ வேண்டிய ஒரு 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 அவசியம் இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்? கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அதை பார்ப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம். கிறிஸ்து ஒரு திருக்குமாரன் தானே, அவருக்கு ஒரு அப்பா இருந்தார் இல்லையா, பரம தகப்பன் இருந்தார் இல்லையா. கிறிஸ்து அவர் எப்படி வாழ்ந்தாராம்? 3வது அதிகாரம் 6வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆனால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அல்லேலூயா. அப்போது ரொம்ப அழகாக இருக்குது. கிறிஸ்துவும் கூட அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்போ வேணால் எப்படி வேணால் நடக்கலாமே. அவரை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் நாமும் என்ன செய்ய வேண்டி இருக்குது? உண்மை உள்ளவராய் நம்ம உண்மை உள்ளவர்களாய் வாழணும். அது மட்டுமல்ல, 5வது அதிகாரம், எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். அப்படி தேவனால் பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி, அவர் குமாரனாயிருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு புரியுதா? இது வாசிக்கும் போது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து குமாரனாக இருந்தும் கூட அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் இயேசுவா? அவர் எங்க கற்றுக்கொள்ளணும்? அவர்
தேவனுடைய திருக்குமாரன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் அவர் நம்மை போல பாடுகளுள்ள மனுஷகுமாரனா வந்தார். நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருந்தார். அவர் பட்ட உபத்திரவத்தில் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னா அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கற்றுக்கொள்ளணும் கீழ்ப்படுதல். உபத்திரவம் வரும்போது அந்த உபத்திரவத்தின் வழியாக போகும்போது கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும். அதனால தான் அவர் என்ன பண்ணார், பிரதான ஆசாரியர் என்று மெல்கிசேதேக் என்பவரின்படி பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் சேர்ந்து வாசி. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவனால் பிறந்தவர்கள் யாரு? தேவன் மேலே விசுவாசம் வச்சவங்க. அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து இருக்கிறவங்க யாரு? அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஓகே, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்குறோம். 2 சாட்சி வேணும். நம்ம இருதயம் சொல்லணும், ஆமாடா நீ தேவனுடைய பிள்ளையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம இருதயம் சாட்சி சொல்லணும். அவருடைய இருதயமும் சாட்சி சொல்லணும். யார்? ஆவியானவர். நம்ம பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படி இன்னும் கொஞ்சம் அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அடுத்தது 19வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அதாவது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுறதுக்கு, பிள்ளைகளாய் வெளிப்படுறதுக்கு அந்த முழு சிருஷ்டியும் காத்துட்டு இருக்கு, ரெடியாக இருக்குது, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்போ இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு இயேசு மேலே விசுவாசம் வச்ச பிள்ளைகளாகி சுதந்திரவாளிகளாகி இருக்கவங்க இங்கே வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. முழு சிருஷ்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது, பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் நம்மளும் இருக்கணும், அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணும். இவ்வளோ நம்ம பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக வாழ பிரயாசப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞாசானம் எடுத்து கம்யூனியன் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு காணிக்கை கொடுத்து கோயிலுக்கு போய் பைபிளை வாசித்து உலகத்தை வெறுத்து அங்கே கோட்டை விட்டா அந்த சிருஷ்டி வெளிப்படும் போது நாமும் அதில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஆமென். அதற்காக ஆவியானவர் என்ன பண்ணுறாராம்? 26வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமீன். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் தான் என்ன சொல்கிறாருனாக்கா, 28வது வசனம் எங்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு வசனம், வாக்குத்தத்தமான ஒரு வசனம். இந்த ஜூன் மாதத்துக்கு வாக்குத்தத்தமான வசனம் 28வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரனா அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன் அறிந்தாரோ அவளை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்தார். அதனால தான் அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாய் இருக்கும். ஏன் முன் குறிச்சிட்டார்? ஓகே, இவங்கெல்லாம் அந்த லெவலுக்கு மேலே வந்துருவாங்க முகமுகமாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போது இவர்கள் எனக்கு ஒப்பாக இருப்பாங்க. குறிச்சிட்டாரு, முன் குறிச்சிட்டாரு. அதை தான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் முன் குறித்தார். அந்த முன் குறித்து விட்டுறல, அதோட பேர் எழுதிட்டு விட்டுறல. முன் குறித்தவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. அப்படி நிறைய விஷயம் இருக்குது, நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அக்கிரமங்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒருவரும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க அனுமதிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து எடுக்க கொண்டு போகிற நிறைய வல்லமைகள் இந்த உலகத்தில் இருக்கு. ஓகேயா?
கிறிஸ்துவின் அன்பை விட்டு எடுத்து அந்த அன்பை தூக்கி வேற எங்கேனா வைக்கிறது, கிறிஸ்து மேலே இருக்க அன்பை தூக்கி வேற எங்கேயா வைக்கிறது. அந்த மாதிரி சோதனைகள் நமக்கு நிறையா இருக்கும். ஆனால் ரோமர் 8வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் என்றால், எதுவாக இருந்தாலும் சரி, அது ஏஞ்சலாக இருந்தாலும் சரி, அது உலக பிரகாரமான ஒரு மனிதனோ மனுஷியோ இருந்தாலும் சரி, அது குடும்பத்தில் பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், வேறு எந்த சிருஷ்டியாக இருந்தாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சுதந்திரவாளிகளாய் பிள்ளைகளாய் நாம் இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையோ ஒரு நிறைவையோ ஒரு ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக நமக்குள்ளே கொண்டு வரும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், ஈசாக்கோட உடன் சுதந்திரமாய் நாம் இருக்கிறோம். அதனால் அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பிள்ளையாய் நிலைத்திருக்கணும், பிள்ளையாய் வாழணும், உண்மையான ஒரு பிள்ளையாக நான் வாழணும், உமக்கு உண்மையான ஒரு பிள்ளையாக வாழணும், உமக்கு உண்மையாக இருக்கணும், அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கணும். எதுக்காகவும் அந்த அன்பை நான் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எப்படின்னா, உங்களை காணும்போது, முகமுகமாய் காணும்போது, உம்மை தரிசிப்பதினாலே உமக்கு நான் யாராக இருக்கணும்? ஒப்பாய் இருக்கணும். அந்த நிலைமைக்கு என்னை உயர்த்திருங்க ஆண்டவரே, அந்த நிலைமைக்கு என்னை உயர்த்திருங்க, அந்த தகுதிக்கு என்னை உயர்த்திருங்கப்பா. பாவ சோதனைகள் வரும்போது ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு பலன் கொடுங்க, வைராக்கியமாக வாழ உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்புக்காக எதையும் நான் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கணும், உங்களுடைய அன்புக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்கணும். எந்த சோதனையிலும் அந்த அன்புக்காக நான் தைரியமாக நிற்கணும். இந்த அன்பு தான் எனக்கு முக்கியம். எதுவாக இருந்தாலும் சரி, உயர்வோ தாழ்வோ வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். இந்த நேரத்தில் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்வதற்கு, பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மறுபடியும் நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கொஞ்ச நேரம் நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் தியானித்த வசனங்களின் அடிப்படையிலே அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவரை நாம் தரிசிக்க முடியும், அவரை போல நாம் இருக்க முடியும். பிள்ளைகளானால் சுதந்திரர்களுமாமே என்ற வசனத்தின்படி இந்த நேரத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக நமக்கு உணர்த்துவார். ஆகவே அமைதியாக இருந்து நாம் சில காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 51 பார்க்கிறோம். தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று சொல்லி நாம் கேட்போம். சுத்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் வெளிப்பிரகாரமாய் ஒரு விதமாகவும் உள்ளே வேறு ஒரு விதமாகவும் நாம் இருப்போமானால் அது தேவனுக்கு அது பிரியமானதல்ல. ஒருவேளை நன்றாய் நாம் ஒருவரோடு பேசிவிட்டு பின்பாக அவர்களை குறித்து நாம் மோசமாய் நாம் பேசுவோமானால் அதுவும் கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் தேவனே, நான் உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்முடைய சமூகத்தில் காணப்படத்தக்கதாய் என்னை நான் தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தாவீதை போல நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும், இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உம்முடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தாரும் என்று சொல்லி கேட்கிறார்.
உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆகவே இந்த நேரத்தில் நாம் இழந்து போயிருக்கிற சந்தோஷம் மறுபடியும் நமக்கு கிடைக்க வேண்டும். அவர் என்னை புதுப்பியும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும் அப்பா. அலைமோதும் ஆவி அல்ல தகப்பனை, நிலைவரமான ஒரு ஆவியை நிலை நீர் புதுப்பித்து என்னை பலப்படுத்தும் என்று ஒரு முறை கேட்டு இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்வோம். இதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் எழுந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று முற்றிலுமாய் அவருடைய சுத்திகரிப்புக்கு இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு ஏற்பும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். ஆகவே என்னை நொறுக்கும் அப்பா, உருக்கும் என்று சொல்லி நாம் கேட்போம். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அவருடைய இரத்தம் நம்முடைய விலையேற பெற்ற இரத்தம், பரிசுத்தமான இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். தேவனே, நான் நமக்கு நன்றி உள்ளவனாய் ஜீவிக்க என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி இந்த நேரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக இது பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த மாம்சமாய் இருக்கிறது. அந்தப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், நாமும் அவரை நினைவு கூறும்படியாக இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். காயங்களில் காணுதே கர்த்தனேசு பாரோணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாரோணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் வேளாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்புக்கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வதித்து, அன்பின் ஐக்கியத்தை ஆசீர்வதித்தபடி நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வாரம் முழுவதுமே தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு, இந்த மாதம் முழுவதுமே தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு வாழ்வதற்கு உதவி செய்வோம். இன்றைக்கு அன்பு மகள் தீபாஞ்சலி பரீட்சை எழுதி கொண்டிருக்கா. அந்த பிள்ளையை கரங்களை உயர்த்தி வாழ்த்துவோம். மனப்பூர்வமாக இந்த பிள்ளையை வாழ்த்துவோம்.
சிறப்பாக அவர் எழுதி நல்ல மார்க்குகள் வாங்கி வாழ்க்கையில் உயரணும். வான்மதி எழுதியிருக்கிற பரீட்சைகளிலே அவளுடைய முகத்தை கத்தர் உயர்த்தி அவளை ஆசீர்வதிக்கணும். சகலமும் அவளுக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிப்போம். எல்லா பள்ளிக்கு போகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் நிழலிலே மறைக்கிறோம் அப்பா. கைவிடாமல் காத்து தேவரீர் ஆசீர்வதித்து கிருபை பாராட்டி இறக்க வச்சிங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும். தெய்வீக ஞானத்தை ஊற்றி தந்து இந்த ஆண்டிலும் மிகச்சிறப்பாக நேர்த்தியாக செய்வதற்கு அவளுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமீன். சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். சகோதரர் எலியா வரக்குமார் அவர்கள் நேற்று வரைக்கும் ரொம்ப சிக்காக இருந்தாங்க. நிறைய ஃபீவர் இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் அவரை தாங்கட்டும். சகோதரி ஷோபா, அவளுக்காக ஜெபிப்போம். பிரதர் சுந்தர்ராவ் அவர்களுக்காக, மீனாட்சிக்காக அவளுக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரம் தாங்கிக் கொள்ளட்டும். சகோதரர் கிளமெண்ட் ஜெயக்குமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்படியாய் சுகத்தை கொடுத்து கொண்டு வருகிறீங்க. நன்றி 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 தகப்பனே. தேவ கிருபை விளங்கும்படியாக ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. ஸ்தோத்திரம் சுவாமி. தீபாவுடைய அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவர் போதுமானதாக இருக்கட்டும் சுவாமி. பரம தகப்பன் போதுமான வரைந்து வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். சகோதரர் ஸ்டீஃபன் ஞானராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவரையும் பலப்படுத்தி எல்லா பலவீனங்களையும் நீக்கி புது கிருபையினால் இடைக்கட்டி மறுபடியும் ஊழியத்தில் வல்லமை அடுத்து பயன்படுத்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை விளங்க ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, சுசலா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வர வேண்டிய அந்த பணத்தை கர்த்தாவே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த பணம் அவங்க கையில் வந்து கிடைக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. சூரிய எஸ்தர் பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இந்த வாரத்திலும் ஜிம் எழுத போகிற பரீட்சையில் ஆண்டவரே அவன் மிக சிறப்பாக செய்வதற்கு அவனுக்கு தெய்வீக ஞானத்தை ஊற்றி தாங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் சில நன்மைகள் வர வேண்டி பிள்ளைகள் காத்திருக்கிறாங்கப்பா. அவளுக்கு நன்மைகள் வரணும். சிலர் ஆண்டவரே வேலை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். கர்த்தாவே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. சிலர் ஆண்டவரே அவர்கள் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் அற்புதமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராகப்பா. கற்பத்தின் கனிகளாகிய பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனிகளாகிய பிள்ளைகளை அற்புதமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஷைனிக்கு நீங்கள் கொடுத்த குழந்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் அந்த மகளோடு இருந்ததற்காக நன்றி ராஜா. அதே போலவே ஆண்டவரே சுவாமி ரேஷ்மிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுப்பிரியாவுக்காக ஜெபிக்கிறோம். சூசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே டானியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் கற்பத்தின் கனிகளாகிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாக்கி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சில பிள்ளைகள் வீடு பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நல்ல வீடு அமைந்து கிடைக்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. பாதுகாப்பான வீடு பிள்ளைகளுக்கு கிடைக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. அவங்க எதிர்காலம் வளமுள்ளதாய் செழிப்புள்ளதாய் நன்மையானதாக இருக்கட்டும். தூரத்தில் இருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளை கொடுத்து சமாதானமாக இருக்கட்டும். அதே போல் பிள்ளைகளும் பெற்றோரை கொடுத்து சமாதானமாக இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். வியாபாரம் செய்கிற கரங்களை வலுப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, தாங்கி ஆதரிங்க, ஆசீர்வதிங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும் அப்பா. தேவ கிருபை விளங்கட்டும். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை பாதப்படியிலே வைத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். இணைந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திற்கிற பெற்றோர் பிள்ளைகள் கூட பிறந்தவர்களோடும், சகோதரர் டேனியலோடும், அஜிதாவோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.